Hello everyone, welcome to Nanda Naturopathy YouTube channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஃபாஸ்டிங், அதாவது உபவாசம். உபவாசம் என்பது எந்த விதமான திடப்பொருளோ நீர் ஆகாரமோ எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் உபவாசம் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு நோன்பு, விரதம் அப்படின்னு பல பெயர்கள் உண்டு. உபவாசம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே நமக்குள்ளே ஒரு பயம் வந்துடும். அது எப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியும்? சாப்பிடாமல் இருந்தால் நம்மளுக்கு அல்சர் வந்துடும், நமக்கு எனர்ஜி லாஸ் ஆயிரும், நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. உபவாசம் அப்படிங்கிறது மிக உன்னதமான ஒரு மருத்துவ முறை. உபவாசத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த பயிற்சியை அவங்களோட வாழ்க்கை முறையில் கடைபிடித்து பின்பற்றி வாழ்ந்தாங்க. இந்த உபவாச பயிற்சியை அவங்களோட சந்ததியருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஆன்மீகத்தோடு கலந்து நம்மளுக்கு கற்பித்தாங்க. அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இந்த உபவாசம் இருக்குது. நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுவராக இருந்தாலும் உங்கள் மதத்தில் உபவாசத்துக்கான ஒரு பயிற்சி முறை கண்டிப்பாக இருக்கும். மருத்துவ ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உபவாசம் பல வகைப்படும். நாம் எந்த வகையான உபவாசம் கடைபிடித்தாலும் அது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் நன்மையே தரும். இந்த உபவாசம் நம்ம ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போது நம்ம நாள் முழுதும் வேலை செஞ்சால் இரவு நேரத்தில் ஓய்வெடுப்போம், நம்மளோட தசைகளுக்கு உடம்புக்கு ஓய்வு கொடுப்போம். என்றைக்காவது நம்ம உள் உறுப்புகளுக்கு, நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்ம ஜீரண மண்டலம் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே தான் இருக்குது. அந்த ஜீரண மண்டலத்துக்கு, நம்ம உள் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த உபவாசம். நம்ம உடல் உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உணவு எடுத்துக்கிறது தான் உகந்தது. ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் வேலை செய்கிறோம் நாள் முழுக்க, இல்லை ஒரு இடத்துல நின்று தான் வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம 3 வேளை உணவு எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது அதிகம் தான். இப்படி நம்ம தேவையில்லாமல் உணவு எடுத்துக்கும் போது அந்த உணவே நம்ம உடம்புல தேவையற்ற கழிவுகளாக சேர்ந்துக்கிட்டே வருது. இந்த கழிவுகள் நாள்பட ஒரு வியாதியாக நம்ம உடம்புல உருவாகுது. இந்த தேவையற்ற கழிவுகளை நம்ம உடம்பே சரி செய்து கொள்ள, வெளியேற்றிக்கொள்ள உதவுறதுக்கு நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த உபவாசம். நாம் உபவாசம் இருக்கும்போது 24 மணி நேரமும் நம்ம உணவை செரிமானம் மட்டுமே பண்ணிட்டு இருந்த நம்ம ஜீரண மண்டலம் செரிமான வேலையை நிறுத்திட்டு அந்த தேவையில்லாமல் சேர்ந்த கழிவுகளை வெளியேற்றும் வேலையை ஆரம்பிக்கும். இந்த உபவாசத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முறையில் நீங்கள் பயிற்சி பண்ணாமல், இந்த உபவாசத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச மருத்துவரோட ஆலோசனையின் கீழ் நீங்கள் இந்த உபவாசத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் உடல் உழைப்பு குறைந்தவராக இருந்தீங்க அப்படின்னா, 3 வேளை உணவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை படிப்படியாக குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம தேவைக்கு ஏற்ற அளவு தான் சாப்பிடணும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் களிப்பேரிரை யான்கண் நோய். நம்மளுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற அளவு சாப்பிட்றாங்களோ அவங்கக்கிட்ட இன்பமும் ஆரோக்கியமும் அவங்கள இடத்துல நிற்கும். அவங்களோட அளவே தெரியாமல் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்கள இடத்துல நோய் தான் நிற்கும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்கிறாரு. முண்டாசு கவிஞர் பாரதி கூட நோயிலே படுப்பதென்ன கண்ண பெருமானே, நீ நோன்பிலே உயிர்ப்பதென்ன கண்ண பெருமானே அப்படின்னு இந்த உபவாசத்தோட மேன்மைத்தன்மையை அப்போதே பாடியிருக்காரு. இந்த உபவாசம் நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ள ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்புக்கு ஏதாவது நோய் வந்தால் தான் இந்த உபவாசம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. நம்ம உடம்புக்கு எந்த விதமான நோய் வராமல் இருக்கவும் இந்த உபவாசம் வழி செய்யும். இந்த உபவாசம் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் நன்மை செய்யாமல் நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் மிகப்பெரிய பங்களிக்குது. நம்ம மனதை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த உபவாசம் ஒரு மிக சிறந்த பயிற்சி. எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிற உணவில் கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல தேங்கி இருக்க தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றவும் நம்ம கவனம் செலுத்தணும். நேரத்துக்கு சாப்பிட்றத தவிர்த்துட்டு நம்மளுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ மட்டும் சாப்பிட்றது உகந்தது. பசித்து புசி அப்படிங்கிறது தான் நம்மளோட முன்னோர்களோட வாக்கு. அதை கடைபிடித்தாலே நமக்கு பாதி தொந்தரவுகள் தீந்துடும். ஸோ நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் பசி எடுத்து தான் சாப்பிட்றேன், பசிக்காமல் நான் சாப்பிட்றதில்ல, ஆனால் 3 வேளையும் சாப்பிட்றேன் அப்படின்னு. அந்த பசி நம்மளோட உடல் தேவைக்கான பசியா அப்படின்னு பார்த்தா இல்லை, நம்ம மன தேவைக்கான பசி. நாம் 3 வேளை சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் அந்த நேரம் ஆன உடனே நம்மளுக்கு பசி ஏற்படும். அது உண்மையான பசி கிடையாது. நம்ம இந்த உபவாசம் இருக்கிறது மூலியமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் வெளியேறினதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கான உணவு தேவை வரும்போது அப்போது பசி வரும்.
அதுவே உண்மையான பசி. அந்த மாதிரி பசி வந்ததுக்கப்புறம் நம்ம தினமும் சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான நோய் வராமல் இருக்கும். தேவைக்கு அதிகமாக உணவு எடுத்துக்கிறத விட கொடுமையான விஷயம் நம்ம உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கும்போது நாம் உணவு எடுத்துக்கிறது. உடம்புல ஏதாவது தொந்தரவு வரும்போது அந்த தொந்தரவை சரி செய்யறதுக்கான வேலையை தான் நம்ம உடம்புக்கு கொடுக்கணுமே தவிர அந்த நேரத்தில் நம்ம உணவு எடுத்துக்கிட்டு அதை செரிமானம் பண்ணுறதுக்கான வேலையை நம்ம உடம்புக்கு தரக்கூடாது. இப்படி நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை மேலும் மேலும் அதிகமாகுமே தவிர குறையாது. உபவாசம் இருக்கிறது மூலிமா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவு பரிபூர்ணமாக நீங்கி உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நாம் நோயில் இருக்கும்போது உபவாசம் எடுத்தால் நோய் நீங்கும். நாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உபவாசம் எடுத்தால் நமக்கு நோய் வராமலே நீங்கும். இவ்வளோ நேரம் உபவாசம் பற்றிய சில கருத்துக்களை பார்த்தோம். இதே போன்று ஆரோக்கியம் சார்ந்த பல கருத்துக்களை தெரிந்து கொள்ள எங்களது நந்தா நேச்சுரோபதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.